மேற்கு கரையில் அந்த வானம் மெல்ல இது ஹிந்தி பாட்டாக்கா சிவந்திருக்கு. தமிழா? நெஞ்சில் மட்டும் விடியில் வேண்டும் கொஞ்சம் காத்திருக்கு. அந்த பாட்டு அதுதான் நான் இந்த ஒரு போட்டோக்கு போட்டிருந்தேன். அந்த பாட்டு தான். மேற்கு கரையில் வானம் வந்து அப்படியே லைட்ஸ் ஆன ஒரு டைம் இது. Okay. எஸ் அண்ட் யா இந்த பாட்டு தான். How's life after marriage? பியூட்டிஃபுல். ஹாப்பியா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இட்ஸ் லைக் யூ பிலீவ் இன் லவ். லவ் உன்னை கண்டுபிடிச்சிரும். இது நம்ம போய் தேடணுன்றது இல்லை, அதுவா உன்னை வந்து கண்டுபிடிக்கும். அதுக்கு வந்து பின்னாடி அடிவல் வாங்கினாதான் அது வந்து ரொம்ப அதோட மகத்துவம் என்னன்றது உனக்கு புரியும். ஸோ அது என்னை கண்டுபிடிச்சிருக்கு. திஸ் கார்ஜியஸ் மேன் வாக்ட் இன் டு மை லைஃப். நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ஸில் குதிரைலலாம் வரல, ஆனால் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டான். என்னடா கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கில் போனேன். அண்ட் அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, ஃபேமிலி ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபோட்டோவை கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆள், எங்களோட லைஃப்பை கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆள் வசீகரன் சச்சிதானந்தம், மை ஹஸ்பண்ட். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் ஹேப்பன். தேங்க். ஃபேவரட்னு சொன்ன உடனே ஆப்வியஸ்லி அப்பா அம்மா தான். அப்பா அம்மா தங்கச்சி அவங்க தான் ரொம்ப ஃபேவரட். அண்ட் இன்னைக்கு நீங்கள் இந்த ஃபேவரட் அவார்ட் வாங்கினதுக்கு எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க? ஃபேமிலி இல்லைன்னா நாங்கள் இங்கே கிடையாது. ஸோ அவரோட சப்போர்ட்னால தான் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். ஸோ அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வரவே முடியாது. அதனால நான் இங்கே வந்திருக்கிறதுனால எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பெருமை, இல்லை அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்ருக்கேன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது இந்த அவார்டு வாங்கினதுனால. வாட் யூ மிஸ் இந்த ஹோல் ரன்ல? ஒரு விஷயம் மிஸ் பண்ணுவோம்ல. மேபி நம்மளை நாங்கள் மிஸ் பண்ணுவோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஓடிட்டே இருக்கோம். எங்களுக்கான ஒரு டைமாக இருக்கட்டும், எங்களுக்கான ஒரு பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், மேபி எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு தோணுது. பட் அதுவும் நம்ம வந்து அமைகிற மாதிரி பண்ணிக்கணும், அவ்வளோதான். சார், எந்த ஹஸ்பண்ட் சொல்லி ஒய்ஃப் கேட்டிருக்காங்க? இதை வேட்டையனில் நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. அந்த டைலாக் எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னோட நிலைமை எப்படின்றது எல்லா உலகத்துக்கே தெரியும். ஆக்சுவலாக ஒரு அறிவு ஜீவியோட இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம், எஸ்பெஷலி ஃபார் அன் ஆர்டினரி பர்சன் லைக் மீ. உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. நீங்கள் கரெக்ட் சார், கரெக்ட் சார். கணவனோ மனைவியோ அறிவு ஜீவித்தனத்தில் கட்டி வச்சுட்டு தான் வீட்டுக்கு போக முடியும். அங்கே அப்படி தான் இருக்க முடியும் எல்லாருமே.